all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம இந்த ஸ்லாங் அப்படினு சொல்லி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல. சோ அதுக்கான லிட்டரல் மீனிங் என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணனும், எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ பேசிக்கா இந்த ஸ்லாங் அப்படினு நம்ம சொல்றது கேஷுவல் கான்வர்சேஷன்ல ரொம்ப இன்ஃபார்மல் வேல யூஸ் பண்ணக்கூடிய இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம இந்த ஸ்லாங் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த லாங்குவேஜ் நம்ம ஸ்லாங்னு சொல்லுவோம். சோ இதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் வேர்ட் லிட். லிட் அப்படினா இந்த சூப்பர் அப்படினு சொல்லலாம், அமேசிங் அப்படினு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம என்ன சொல்லுவோம், லிட் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் சே தி கான்சர்ட் வாஸ் லிட் அப்படின்னா அந்த கான்சர்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்றதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ லிட் அப்படின்னா சூப்பர் ஆர் அமேசிங். நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ஷோ ஆஃப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃப்ளெக்ஸிங்னா ஷோயிங் ஆஃப். இந்த நம்ம வந்து சீன் போடுறது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஹீ இஸ் ஃப்ளெக்ஸிங் ஹிஸ் நியூ கார். ஸோ அவங்களோட புது காரை வந்து இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க, ஷோ ஆஃப் பண்ணி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. கோஸ்ட் அப்படின்னா ஸோ நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு எந்த ஒரு கம்யூனிகேஷனையுமே இல்லாமல் அந்த கம்யூனிகேஷன்லாம் கட் பண்ணிட்டு பேசாமல் இருக்கிறது, இக்னோர் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், கோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கட் ஆஃப் கம்யூனிகேஷன், ஆல் ஆஃப் அ சடன் கட் ஆஃப் பண்ணுறது. ஓகேவா? கட் ஆஃப் கம்யூனிகேஷன். எக்ஸாம்பிள், ஷீ கோஸ்டட் மீ ஆஃப்டர் த டேட். ஸோ டேட் போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக அவங்க கம்யூனிகேஷன்லேயே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இக்னோர் பண்ணிடுறாங்க. டோட்டலாக எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே வச்சுக்கல, சடனாக எல்லா கம்யூனிகேஷன்லையும் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 வேர்ட்ஸ். லிட் அப்படின்றது சூப்பர் அமேசிங், ஃப்ளெக்ஸ்ன்றது ஷோ ஆஃப், கோஸ்டிங் அப்படின்றது சடனாக ஏதோ ஒரு எல்லா கம்யூனிகேஷனையும் கட் ஆஃப் பண்ணுறது. ஸோ சால்ட்டி அப்படின்றது ஒன்று பிட்டர்னு எடுத்துக்கலாம், இல்லை அப்செட் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே ஹி இஸ் சால்ட்டி about losing the game. ஸோ கேம் வந்து தோத்துருவோமோ அப்படின்றத நினச்சி ரொம்ப அப்செட்டாக இருக்கான் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம இந்த சால்ட்டி அப்படின்றத வச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட் லோக்கி அப்படின்றது என்னென்னா, ஒன்று வந்து சீக்ரெட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை குவாய்ட். ஓகேவா? ஸோ லோக்கி அப்படின்றது ரொம்ப சீக்ரெட்டாக இல்லை குவாய்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம லோக்கி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஐ லோக்கி வாண்ட் டு skip the meeting. I secretly want to skip the meeting. ஏதோ ஒரு விஷயம் நம்ம சீக்ரெட்டாக பண்ணுறோம், இல்லை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை குவாய்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த லோக்கி அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 வேர்ட்ஸ். லிட்ன்றது சூப்பர் அமேசிங், த கான்சர்ட் வாஸ் லிட். ஃப்ளெக்ஸ்ன்றது ஷோ ஆஃப், ஹீ இஸ் ஃப்ளெக்ஸிங் ஹிஸ் நியூ கார். கோஸ்ட்ன்றது சடனாக கட் ஆஃப், suddenly cutting off the communication, she ghosted me after the date. Salty, either bitter or upset, he's salty about losing the game. Low-key, either secret or quiet, I low-key want to skip the meeting. அடுத்தது, ஸோ இதுக்கான ஆப்போசிட் ஹை கீ. ஓப்பனாக நம்ம சொல்கிறது, ஆப்வியஸாக சொல்கிறது, நாட் ஹைடிங் இட். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஓப்பனாக சொல்கிறது நம்ம ஹை கீ. எக்ஸாம்பிள், ஐ ஹை கீ லவ் தட் மூவி. ஸோ நான் வந்து ரொம்ப ஓப்பனாக அட்மிட் பண்ணுறேன் தட் ஐ லைக் தட் மூவி அப்படின்னு சொல்லி, ஓப்பனாக அட்மிட் பண்ணுறேன் எனக்கு அந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ இதுக்கு நம்ம இந்த ஹைக்கின்ற வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்தது, இந்த கேப் அப்படின்னா பொய் சொல்கிறது. ஓகேவா? எக்ஸாம்பிள், தட்ஸ் அ லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, தட்ஸ் அ கேப். அதே அதுக்கான ஆப்போசிட் நோ கேப் அப்படின்னா ட்ரூத். இதுக்கான ஆப்போசிட் no cap, he is the best player. ஸோ நம்ம இதை வந்து ட்ரூத்துன்னு சொல்லலாம், ஆனெஸ்ட்லின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி
உண்மையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம நோ கேப்னு சொல்லலாம். ஆனஸ்ட்லி ஹீஸ் த பெஸ்ட் பிளேயர். தட்ஸ் அ லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தட்ஸ் அ கேப். ஸோ லெட்ஸ் சே இந்த இடத்துல லிட்ன்றது இந்த இடத்துல ஃப்ளெக்ஸிங், கோஸ்டட், சால்ட்டி, லோ கீ, ஹை கீ, தட்ஸ் அ கேப் அண்ட் நோ கேப். நெக்ஸ்ட் வைப், வைபிங் அப்படின்லாம் சொல்கிறது நம்ம என்ஜாய் பண்ணுற விஷயங்களை நம்ம வைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? We were just vibing to the music. ஸோ மியூசிக் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்கிறது நம்ம இந்த வைபிங் சொல்லுவோம். ஷுக் அப்படின்னா ஷாக்டுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், ஷாக்டு சொல்லலாம், சர்ப்ரைஸ்டுன்னு சொல்லலாம். I was shook when I saw the result. ரிசல்ட் பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு, இல்லைனா ரிசல்ட் பார்த்தோன்னே எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வைபிங் அண்ட் இந்த இடத்துல ஷோக். ஸோ பேசிக்லி இந்த இடத்துல நம்ம ஸ்லாங் வேர்ட்ஸ் வந்து நம்ம 10 பார்த்துருப்போம். ஸோ பேசிக்லி இந்த வீடியோவில் நம்ம 10 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் லிட், விச் இஸ் சூப்பர் ஓ அமேசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் த கான்சர்ட் வாஸ் லிட். அடுத்தது ஃப்ளெக்ஸ், ஷோ ஆஃப் பண்ணுறது, ஹீஸ் ஃப்ளெக்ஸிங் ஹிஸ் நியூ கார். அடுத்து கோஸ்ட், சடனாக எல்லா கம்யூனிகேஷனையுமே வந்து கட் பண்ணுறது. ஸோ கட் ஆஃப் கம்யூனிகேஷன், ஷீ கோஸ்டட் மீ ஆஃப்டர் த டேட். அண்ட் ஃபோர்த் ஒன் salty, either bitter or upset ன்னு நம்ம சொன்னோம். ஸோ he's salty about losing the game. ஸோ he's upset about losing the game அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக அந்த saltyன்னு சொல்கிறோம். அண்ட் லோக்கி, ஒன்று சீக்ரெட்டாக அப்படின்னு சொல்லணும், இல்லைனா குவாய்ட்டாக ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், யாருக்குமே வெளில தெரியாமல் அப்படின்றது, ஒரு விஷயத்த மறைச்சி பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஐ லோக்கி வாண்ட் டு ஸ்கிப் த மீட்டிங். ஸோ ஐ சீக்ரெட்லி வாண்ட் டு ஸ்கிப் த மீட்டிங். யார்கிட்டே சொல்ல வேண்டாம், பட் சீக்ரெட்டாக நான் வந்து மீட்டிங்கை வந்து ஸ்கிப் பண்ணணும். அண்ட் ஹைக்கி அதோட ஆப்போசிட், எதுவுமே வந்து மறைக்காமல் ரொம்ப ஓப்பனாக ஆப்வியஸாக சொல்கிறது. ஹைக்கி லவ் தட் மூவி. அடுத்து கேப் அப்படின்றது லை, தட்ஸ் அ லை அப்படின்னு சொல்கிறது பதிலாக தட்ஸ் அ கேப். அதுக்கான ஆப்போசிட் நோ கேப். ஸோ ஒன்று வந்து ட்ரூத், இல்லைனா ஆனெஸ்டி. நோ கேப், ஹீ இஸ் த பெஸ்ட் பிளேயர். வைப் அப்படின்றது என்ஜாயிங், வி வர் ஜஸ்ட் வைபிங் டு தி மியூசிக். அண்ட் ஷுக், ஷாக்டுன்னு சொல்லலாம், இல்லை சர்ப்ரைஸ்டுன்னு சொல்லலாம். ஐ வாஸ் ஷுக் வென் ஐ saw the result. ஸோ இதில் வந்து நம்ம 10 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம், அதுக்கான மீனிங் அண்ட் அந்த சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வேர்டில் வந்து உங்களுக்கு எந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது வேர்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த வேர்டையும் நீங்கள் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.